என்ன அஜித் அவர்களே, பொசுக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டீங்க. கரூர் இஷ்யூக்கு வந்து விஜய் அவர்களை மட்டும் குறை சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டீங்களே. உங்களையே நம்பி இருக்க கட்சிகள்லாம் இப்போ செதறுவாங்களே. அவங்க தலையில இடியில விழுந்திருக்கும். அண்ணனின் தம்பிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? உங்களையே நம்பி இருந்த பெரிய கட்சி என்ன பண்ணும்? ஏற்கனவே உங்கள் ரசிகர்கள்லாம் வந்து விஜய் அவர்களோட கட்சியில் சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. அதையே இவங்களால ஏற்றுக்க முடியல. ஃபேக் ஐடிஸை வச்சு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டா பாவம் இல்லையா? என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களம்மா? அங்கே 41 உயிர் போய் அந்த குடும்பங்கள் வந்து விஜய் அவர்களை குறை சொல்லன்னு பாவம் அந்த விக்டிம்ஸையே விமர்சனம் பண்ண கூட்டம் இது. உங்களை என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் ரசிகர்களே வேறு லெவலில் இருக்காங்க. ஒரு காலத்தில் நானும் உங்கள் ரசிகர் தான். இப்போ நான் பெருமைப்படுறேன். இப்போ நான் சத்தியமாக பெருமைப்படுறேன். உங்கள் ரசிகராக இருந்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம் இப்போ இருக்குது. நியாயத்து பக்கம் நிற்கிறீங்க, நன்றி. இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனுஷனை சுற்றி அவ்வளோ சதி வேலைகள். மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்த ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ சதி வேலைகள் பண்ணுறாங்க. நீங்களாவது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.